குடியரசு துணைத் தலைவராக தமிழ்நாட்டை சார்ந்தவருக்கு அந்த பதவி வழங்கப்பட உள்ளது. குடியரசு துணைத் தலைவர் பதவி தமிழ்நாட்டை சார்ந்தவருக்கு வழங்கப்பட உள்ளது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நேற்று இரவு 10 மணிக்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். உடல்நிலை காரணமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். 3½ ஆண்டு காலம் இந்த பதவியில் இருந்தார். தற்பொழுது இன்னும் 1½ ஆண்டு காலம் பதவி காலம் உள்ளது. ஆக மீதமுள்ள அந்த 1½ ஆண்டு காலத்தில் யார் குடியரசு துணைத் தலைவர் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவர் பதவி வகிப்பார். புதிதாக குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்படுபவர் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பதவி வகிப்பார். தற்பொழுது அந்த குடியரசு துணைத் தலைவர் பதவி தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பாஜக பிரமுகருக்கு வழங்கப்பட உள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் தெலுங்கானா மாநில முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜனுக்கு துணை ஜனாதிபதி பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வருகின்றன. தமிழ்நாட்டை சார்ந்தவர் இந்த தமிழிசை சவுந்தரராஜன் குமரி அனந்தன் அவர்களுடைய மகள் ஆவார். இவர் ஒரு மருத்துவர் ஆவார். தமிழக பாஜக தலைவராக பதவி வகித்தார். தெலுங்கானா மாநில ஆளுநராகவும் பதவி வகித்தார். குடியரசு துணைத் தலைவர் பதவி பாஜக பெண் பிரமுகர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வழங்கப்பட உள்ளதாக செய்திகள் வருகின்றன.